Guys, this is Sivanandhan from final year CSCT. Actually, I got placed in Zoho. So, புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் சி ப்ரோக்ராமிங்கில் அவுட்புட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஜோகோ வந்து நம்ம காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனியாக வராது. ஸோ ஆப்டிடியூடில் ஆல்ரெடி சில பேர் அடி வாங்கியிருக்கீங்க வேறு கம்பெனிஸில். ஸோ கன்ஃபார்ம் அதுக்கு ப்ரிப்பேராக தான் வருவீங்க. ஸோ ஆப்டிடியூட் ரொம்ப பிரச்சனையாக இருக்காது. அண்ட் சி அவுட்புட் கொஸ்டின்ஸ் இது வந்து சில பேருக்கு வந்து லைக் புதுசாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து மிச்சம் நிறைய கம்பெனிஸில் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஜோவில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அவுட்புட் கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த அவுட்புட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு நான் யூஸ் பண்ண சேனல் பார்த்தீங்கன்னா கோட்.io ரொம்பவே நல்ல ஒரு சேனல். ஸோ அவுட்புட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரேண்டமாக செலக்ட் ஆன எல்லாருமே ஏதோ ஒரு உங்கள் நேம் பார்த்து ஒரு டேக் இருக்கும். லைக் டிபி, ஜாக், ஜாஸ், டிஎஃப்எஸ் அந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும். இந்த டேக் ஆக்சுவலாக என்னன்னா நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுன்னா செகண்ட் ரவுண்ட் என்னன்னா ப்ரோக்ராமிங் ரவுண்ட். இந்த ப்ரோக்ராமிங் ரவுண்டில் வந்து இதுவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் சொன்னல அந்த உங்கள் நேம் பார்த்து ஒரு டேக் வந்துடும் அப்படின்ட்டு, டிஎஃப்எஸ், சாஸ், ஜாக் அப்படின்ட்டு. இந்த டேக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸாக இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சாஸ் இருக்கீங்கன்னா உங்களுடைய ரூமில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கொஸ்டின் முடிச்சா தான் அடுத்த கொஸ்டினே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ டிஎஃப்எஸ் வேறு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க கண்டக்ட் பண்ணுற ரூமில் அவங்க 6 கொஸ்டினுமே அட் டைம் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில ரூம்ஸில் ரெண்டு கொஸ்டின் இந்த 2 முடிச்சா அடுத்த 2 போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டரிங் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ரேண்டம்னஸ் தான். ஸோ அது நம்ம கையில் இல்லை. அண்ட் டிஃபிகல்ட்டி லெவலுமே ரூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ரவுண்டில் வந்து லைக் 6 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி ஒரு அட்லீஸ்ட் 4 ட்ரை பண்ணிங்கன்னா, அதாவது ஈஸியான ரூமில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சில ரூம்ஸ் வந்து கொஸ்டினே ஹார்டராக இருக்கும். அந்த ரூமில் 3 போட்டால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா லாங் கோடிங் ரவுண்ட். லாங் கோடிங்னா ஒன்றும் இல்லை, கன்சோல் அப்ளிகேஷன் பில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா லைப்ரரி மேனேஜ்மெண்ட், அப்புறமா டிக்கெட் புக்கிங் சிஸ்டம்ஸ், ஃப்ளைட் புக்கிங் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி இப்படியே நினச்சா நானும் போனேன். ஆனால் எனக்கு அது எதுவுமே வரல. எனக்கு ஆக்சுவலாக என்ன வந்துச்சுன்னா ஓஎஸ் படிச்சிருப்பீங்க. ஓஎஸில் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்னு சிலது இருக்கும். எல்லாரையும் எல்எஃப்யூ லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட், லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் அப்படின்ட்டு. இந்த பேஸ் பண்ணி 2Q கேட்ச் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. எனக்கு வந்து அதை தான் டிசைன் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னே லிட்டரலி பிளைண்ட் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் நேரம் ஆக்சுவலாக யோசித்தேன். ஆக்சுவலாக அந்த 2Q கேட்ச் அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அவங்களே பேப்பரில் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த என்டையர் டேட்டா ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்து WLinquish யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ரவுண்டில் வந்து எனக்கு 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 2Q கேட்ச் அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ் ஃபில்டர்னு ஒரு ஃபேமஸான கொஸ்டின். அது வந்து கம்ப்ளீட்லி பிட் மேனிபுலேஷன், அந்த ஒரு கொஸ்டின். எனக்கு பிட் மேனிபுலேஷன் சுத்தமாக வருது. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் போடவும் இல்லை. நான் ஒரு கொஸ்டின் தான் போட்டேன், ஆனாலும் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு இருந்தது ஒரு கொஸ்டின் தான். அதை நான் வந்து இப்போ ஒரு கேட்ச் அல்காரிதம்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த ரெஸ்பான்ஸை நான் ஆர்டர் ஆஃப் 1 கொடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ அந்த கொஸ்டினை எவ்வளோ பெஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணேன். ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் என்னால் ப்ளூம் ஃபில்டர் போட முடியாது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கொஸ்டினை எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணேன். அந்த ரவுண்டில் ஆக்சுவலாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓகே நம்ம 1 தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எல்லா ரவுண்ட்லையும் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போறீங்கன்னா மேபி சில ரூம்ஸில் உங்கள் நேம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் உங்கள் பேர் கேட்பாங்க, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. எனக்கும் அது ரவுண்ட் 2ல் இருந்துச்சு. ஆனால் ரவுண்ட் 3 முடிச்சப்போ அது இல்லை. ஸோ அப்படியே நான் ஹோப்ஸ்டாக லூஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம இல்லை போல, அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு என் பேர் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக் இன்டர்வியூஸ். இது தான் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஆக்சுவலாக இப்போ ஜோகோ பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் தான். ஜோகோ பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனால் ஆக்சுவலாக யார் பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்கன்னா இப்போ ஜோகோக்குள்ள எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு ஆக்சுவலாக அவங்க டீமில் ஒரு வேகன்சி இருக்குது, அது இன்னும் ஆள் இருந்தால் எக்ஸ்ட்ரா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஹையர் பண்ண வருவாங்க. ஸோ டெக் இன்டர்வியூஸில் ஆக்சுவலாக அவங்க ஹையர் பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். அதுக்கு முன்னாடியில் வரைக்கும் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஆக்சுவல் மெம்பர் டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் கொஞ்சம் கீழே ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க தான் ரவுண்ட் 3 வரைக்கும் உங்களை பார்த்துப்பாங்க. ஆனால் டெக் ரவுண்ட்ஸ் போயிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் தான் போவீங்க. ஸோ ஒரு மேனேஜர்ஸும் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைக் இப்போ நான் வந்து ஓஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், டிபிஎம்எஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். ஸோ இதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பேன். ஸோ அவங்க கேட்கும்போது நான் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் டைவர்ட் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒரு மேனேஜர்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனில் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ், ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கீழே போனேன். அவர் வந்து ஆக்சுவலாக எந்த கொஸ்டினுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. லிட்டரலி எல்லா கொஸ்டினும் என்கிட்ட இருந்து தான் வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ கொடுத்தேன். இன்ட்ரோவில் தெரியாமல் நான் வந்து ஒரு காம்படிஷன் பற்றி சொல்லிட்டேன். அதில் என்ன கோடிங் ரவுண்ட் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த கோடிங் ரவுண்டில் 2 டபுள் என்டர் கியூ வச்சு நான் ஒரு கோட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்.
ஸோ அவர் வந்து 100K ஆக்சுவல் பேக் அண்ட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் போயிட்டாரு. ஆனால் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் தான். ஸோ அதை தான் நான் ஈஸியாக சொல்லிட்டேன். ஒன்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ரொசஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஓஎஸ்ல இறங்கிட்டாரு. ஓஎஸ்லையுமே நான் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் அவர் கேட்குற கொஸ்டின்லாம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறது எல்லாமே ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஜோஹோ வரீங்க, நீங்கள் யூசர் இல்லை, நீங்கள் ஆக்சுவல் டெவலப்பர். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறது எல்லாமே ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல நான் அவ்வளோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ என்னால் ஃபர்தராக டிபி டீமுக்குள்ள கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் 2 சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து அப்போ தான் டிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு டீமுக்குள்ளே போனேன். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 or 5 minutes அவ்வளோ பக்கம் நடந்துச்சு. எனக்கு இதில் கேட்டது பார்த்தீங்கன்னா ஜாவா அண்ட் டிபிஎம்எஸ் ஸ்பெசிஃபிக்காக எஸ்கியூஎல் இது 3 மட்டும் தான் ஒரு 1 மணி நேரம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கலெக்ஷன்ஸ், அப்புறமா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக போனாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்கும்போது மோஸ்ட்லி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்குறாங்கன்னா பேக் அண்ட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிக்யூ இருக்குது, டிக்யூவை எப்படி கலெக்ஷன்ஸில் ஜாவா டெவலப்பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கலெக்ஷன்ஸ் படிக்கிறீங்கன்னா அது ஆக்சுவலாக பேக் அண்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இந்த ரவுண்டு முடிஞ்ச பிறகு அதுதான் மோஸ்ட்லி இந்த ரவுண்டை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அதில் பெருசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் கேஷுவலாக ஒருத்தர் பேசுவார், அவர் பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணாலே போதும். தட்ஸ் இட். இது தாண்டி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அப்படின்னு நான் என்ன கொடுக்கணும்னா, அதாவது கன்சிஸ்டன்சி இது மட்டும் உங்களுக்கு நீங்கள் தினமும் படிங்க, முடிஞ்ச வரைக்கும் படிங்க. அது கன்ஃபார்ம் ஜோஹோ ஹெல்ப் பண்ணணும் இல்லை, ஆனால் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணணும். தட்ஸ் இட்.